கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது என் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமானவர்களே, உங்களுடைய யோசனைகள் வெற்றிகரமாக இருக்க வேண்டுமா, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? அப்பொழுது உங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஏராளமான யோசனைகள் உண்டு. நம்முடைய யோசனைகள்லாம் உறுதிப்படணும் அப்படின்னா நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுவே நம்முடைய ஆத்மாவின் தாகமாக, ஏக்கமாக, விருப்பமாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெவ்வேறு விதமான விருப்பங்கள் உண்டு, கரிசனைகள் உண்டு. நாம் இவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பராமரிப்புக்குன்னு அர்ப்பணிச்சிடணும். தேவன்தான் சர்வ ஆளுகை செய்கிறவர். தேவனுடைய பராமரிப்புக்கெல்லாம் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக ஞானமாக திட்டமிட்டிருக்கிறாரு. நாம் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நன்மை உண்டாகும். நம்முடைய யோசனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நாம் அதிகமாக பிரயாசப்படுவோம். இதனால் நம்முடைய மனசில் அதிகமான பாரம் இருக்கும். இது சுமக்க முடியாத அதிகமான சுமையாகவும் இருக்கும். நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேலே இறக்கி வச்சிடணும். வருத்தப்பட்ட பாரம் சுமைக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தமிழத்தில் வரும்படி அன்போடு அழைக்கிறாரு. வருத்தப்பட்ட பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும், யோசனைகள் நிறைவேறும். காரணம் என்ன தெரியுமா? யோசனைகளில் கர்த்தரே பெரியவர், யோசனைகளில் அவரே சிறந்தவர், அவரே யோசனைகளுக்கு ஒரு முடிவை உருவாக்கி தரக்கூடியவராக இருக்கிறாரு. எதை குறித்தும் கலங்காதீங்க. உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர்கிட்ட வச்சுருங்க. உங்களுடைய யோசனைகளையும் கர்த்தர்கிட்ட வச்சுருங்க. ஆண்டவரே, உம்முடைய யோசனையின்படி என்னை நடத்தும், எனக்கு ஆலோசனை சொல்லும் அப்படின்னு கேளுங்க. அப்போது உங்கள் காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.